OnePlus அவங்க ஃப்ளாக்ஷிப் லைன் சீரியஸான OnePlus 8 அப்புறம் OnePlus 8 Pro ரெண்டு ஃபோன்ஸை இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று ஆன்லைன் ஈவெண்ட் மூலமாக அஃபிஷியலாகவே இந்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது OnePlus 8 Lite, அதாவது OnePlus Z ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு நினச்சோம். இது ஒரு பட்ஜெட் ஃபோனாக லான்ச் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் அந்த ஃபோன் லான்ச் பண்ணவே இல்லை. மேபி இன்னொரு லான்ச் ஈவெண்ட் மூலமாக அவங்க லான்ச் பண்ணலாம். இப்போ OnePlus 8 Pro ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஃபோன் 6.78 இன்ச் QHD+ பேனல், அதாவது 2K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.8:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 3D கார்னிங் கர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 240Hz, பீக் பிரைட்னஸ் 1300 nits. ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கே தாறுமாறாக இருக்கும். HDR10+ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. OnePlus இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணுறது என்னன்னா A+ ரேட்டிங் வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது டிஸ்பிளே மேட் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக வாங்கியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே மேட் யார் அப்படின்னா, பொதுவாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேயும் செக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளேக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க, DxO மார்க் மாதிரி. ஆனால் DxO மார்க் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். இது மூலமாக பார்க்கும்போது A+ ரேட்டிங் வாங்கியிருக்கு. கூடவே இந்த ஃபோன் டிஸ்பிளே 13 ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸாக இந்த ஃபோனில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கொண்டு வரல. பாப்அப் செல்ஃபி கேமராக்கு பதிலாக இங்கே பஞ்சுவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசஸர் லேட்டஸ்ட் ப்ராசஸான Qualcomm Snapdragon 865 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM 12GB RAM அப்படிங்கிற 2 DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக UFS 3.0 ஸ்டோரேஜில் 128GB அப்புறம் 256GB அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா, இதில் 2 48 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் சென்சார் 48 மெகாபிக்சல் அப்பேச்சர் f1.78. இந்த சென்சர் சோனியோட IMX689 புது சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. கூடவே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், இதோட அப்பேச்சர் f2.44 லென்ஸ், இதுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. தேர்ட் சென்சாரும் 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் மேக்ரோ லென்ஸாக யூஸ் ஆகும். மேக்ரோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் க்ளோஸாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அல்ட்ரா வைடை பொறுத்தவரை 120 டிகிரி அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இது கலர் ஃபில்டர் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அதே 16 மெகாபிக்சல் சோனி IMX471 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்பேச்சர் f2.45. இந்த லென்ஸ் 1 மைக்ரான் பிக்சல் சைஸ் பெரிய சென்சார்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த ஃபோன் 4510 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு WRAP சார்ஜர், அதாவது டேஷ் சார்ஜர் தான் WRAP சார்ஜர் நேம் சேஞ்ச் பண்ணி 30T அதாவது 30 வாட்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அவுட்புட். அதே அவுட்புட்டில் தான் ஒயர்லெஸ் சார்ஜிங்லேயும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபீச்சர் தான் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க OnePlus கிட்டே இருந்து. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது ப்ரைஸ் கண்டிப்பாக ஹைக் ஆக தான் செய்யும். இதுக்கெலாம் நிறைய பே பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. OnePlus 7 Proல ஆல்ரெடி வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் IP ரேட்டிங் நாங்கள் வாங்கலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ IP ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் ஆகும். நெக்ஸ்ட்டு OnePlus 8. இந்த ஃபோன் 6.55 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே, அதாவது 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 அப்படிங்கிற ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக 3D கார்னிங் கர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே Snapdragon 865 ப்ராசஸரில் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 8GB அண்ட் 12GB RAM DDR4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக 256GB அப்புறம் 120GB அப்படிங்கிற 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. DDR5 RAM கொடுத்துருக்கலாம், பட் DDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா. இங்கே பிரைமரி சென்சார் அதே 48 மெகாபிக்சல் 586 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பழைய சென்சார். இதையும் ஏன் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. 689 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் 586 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இது ஒன்றும் மோசமான சென்சார் இல்லை. பட் இருந்தாலும் அப்கிரேட் பண்ணும்போது கேமரா விஷயத்தில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். இதோட அப்பேச்சர் f1.75. செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்சார் 16 மெகாபிக்சல் f2.2 டெலிஃபோட்டோ லென்ஸ். தேர்ட் சென்சார் 16 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸ். நெக்ஸ்ட் பேட்டரி 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. OnePlus 7T கூட கம்பேர் பண்ணும்போது 13% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் WRAP சார்ஜர் 30T சப்போர்ட் இருக்குது. பட் இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் எந்த சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இல்லை.
OnePlus 8 சீரிஸில் எல்லா ஃபோன்ஸுமே 5G சப்போர்ட்டோட தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5G கிட்ட வரும்போதே ப்ரைஸ் அதிகமாகும். அது இல்லாமல் இப்போ கூடவே எக்ஸ்ட்ரா GST இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக OnePlus 70 ரேட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகாது. அப்படி லான்ச் ஆயிருச்சுன்னா பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் கில்லராக தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே Android 10ல் தான் ரன் ஆகுது. OnePlus 8 ப்ரோவோட ப்ரைஸிங் $899 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 68,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB 256GB வேரியன்ட் பொறுத்தவரை $1000 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 76,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus 8 ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியன்ட் $699 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 53,200 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்ட் வேரியண்டான 12GB RAM 256GB வேரியன்ட் பொறுத்தவரை $799 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 60,800 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க. டாலர் ப்ரைஸ் இருக்குது. ஸோ GST வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸே 54,000 கிட்ட இருக்கும். இந்த ப்ரைஸிங் எல்லாமே ரூமர்ஸ் படி தான் இந்தியன் ப்ரைஸிங் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸிங் இன்னும் அஃபிஷியலாக தெரியாது. கூடிய சீக்கிரம் இந்தியன் ப்ரைஸிங்கை ரிவீல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவீல் பண்ண பிறகு இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.